கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். பாருங்க, 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவாராக. இப்போ நம்மை பரிசுத்தமாக்குகிற தேவன் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து. நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து வாழும்போது, அவரை பின்பற்றும்போது, அப்போ அவர் நம்மை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஏனென்றால் அவர்தான் கல்வாரி சிலுவையிலே கடைசி துளை இரத்தம் வரை சிந்தி நம்மை மீட்டு கொண்டார். பிசாசை ஜெயித்தார், சத்ருவின் கிரியைகளை ஜெயித்தார், சாத்தானுடைய எல்லாவித தந்திரங்களையும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஜெயித்தார். அதனால் தான் பாருங்க, வசனம் சொல்லுகிறது, முற்றிலும் நம்மை பரிசுத்தமாக்குவாராக. அவருடைய இரத்தம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும். கல்வாரியிலே சிந்தின இரத்தம் தான் நம்மை பரிசுத்தமாக்கும். ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு முன்பாய் எந்த பிசாசின் சக்திகளுக்கும் நிற்க முடியாது, எந்த பாவ போராட்டங்களுக்கும் நிற்க முடியாது, எந்த சத்ருவின் கிரியைகளுக்கும் பொல்லாத சேனைகளுக்கும் நிற்கவே முடியாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே வெற்றி சிறந்தார், சத்ருவின் தலையை நசுக்கி போட்டார். அதனால் தான் சொல்லுகிறது, சமாதானத்தின் தேவன். இன்றைக்கு சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், அவர் சமாதானத்தை தருகிறார். இன்றைக்கு பாருங்க, பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று வாஞ்சிக்கலாம், ஆனால் நம்மால் முடியவில்லை என்ற ஏக்கம் காணப்படலாம். உலகத்தின் ஆசை இச்சைகள், உலகத்தின் கிரியைகள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இந்த காரியம் தேவனோடு சேர விடாதபடி நம்மை தடுத்து கொண்டிருக்கும். அதை மாற்றுவதற்கு கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தான் நம்மை விடுதலையாக்கும். அந்த சமாதானத்தின் தேவன் முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவாராக, முற்றிலுமாய் பரிசுத்தமாக்குவாராக. பாருங்க, நம்முடைய சரீரத்திலே மட்டுமல்ல, ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராய் இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதா இருக்கணும். குற்றமற்றதா இருந்தால் மாத்திரம்தான் நாம் அந்த பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்ல முடியும். ஏனென்றால் நிச்சயமா இந்த உலக வாழ்க்கையோடு நம்முடைய வாழ்க்கை முடிந்து விடவில்லை, நித்திய ஜீவன் காணப்படுகிறது. அந்த நித்திய ஜீவன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து தான் நமக்கு தருகிறார். எனவே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரம் மூன்றுமே குற்றமற்றதாய் காணப்பட வேண்டும். அப்போ நம்ம அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ இரத்தத்தினாலே கழுவப்பட்டு அவருடைய பரிசுத்தாவின் வல்லமையினாலே வாழும்போது மாத்திரம்தான் நிச்சயமாய் இந்த ஆவி ஆத்தும சரீரம் குற்றங்களை மாற்றி ஆண்டவர் பரிசுத்தப்படுத்தி கொண்டே இருப்பார். அப்படி நாம் இருக்கும்போது தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையிலே, கர்த்தராய் இயேசு கிறிஸ்து 2வது வரப்போகிறார், அவருடைய வருகையிலே நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.